Judges in chapter 16. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம். And what we heard just now. 16ஆம் அதிகாரம் இப்பொழுது நாம் கேட்டோம். That he had committed adultery in Gaza. காசாவிலே வேசித்தனம் பண்ணினான். He knew that's wrong. அது தவறு என்று அவருக்கு தெரியும். But he went and took the gates of the city, it says in verse 3, and pulled it out. 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அந்த இரண்டு நிலைகளை, கதவுகளையும் அந்த நிலைகளையும் பிடித்து இழுத்து. And the purpose of the gates was only to lock him in. அந்த கதவுனுடைய வேலையை இவன் உள்ளே வைத்து பூட்டுவதுதான். He took it out and he escaped. ஆகவே அந்த கதவையை அவன் தூக்கி பேர்த்து எடுத்து விட்டான். இப்பொழுது எப்படி அவனை உள்ளே வைத்து பூட்ட முடியும்? He could have thrown the gates and run. அவன் அந்த கதவுகளை தூக்கி எறிந்து விட்டு ஓடி இருக்கலாம். Why is he carrying these gates for 60 kilometers? It's like going from here to Madurai, carrying it all the way there. For what? இங்கிருந்து மதுரைக்கு போவது போல 60 கிலோமீட்டர் அந்த நிலைக்கால்களையும் கதவுகளையும் தாழ்பாளையும் பேர்த்து தூக்கி கொண்டு போவது எதற்காக? To go to Hebron. ஹெப்ரோனுக்கு போகிறான். From Gaza to Hebron. காசாவிலிருந்து ஹெப்ரோனுக்கு. Now you'd think it's a fool who does that. இப்படி செய்வதற்கு அவன் ஒரு மதீனனாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணலாம். If you want to run, you're going to run slowly if you're carrying a heavy gate on your head. நீங்கள் ஓடுவீர்கள் என்று சொன்னால் கதவையும் தூக்கி கொண்டு ஓடினால் மிகவும் மெதுவாக தான் ஓட முடியும். And what is the purpose? What are you trying to show? எதை காண்பிக்கும்படியாய் அப்படி ஓடுகிறார்? He wants to come to Hebron. ஹெப்ரோனுக்கு வர விரும்புகிறான். And show, I have not lost the anointing. நான் இன்னும் அபிஷேகத்தை இழக்கவில்லை என்பதை காண்பிக்கும்படியாக வருகிறான். Did you see me carry these gates for 60 kilometers from Gaza? 60 கிலோமீட்டர் தூரமாக இந்த கதவுகளையும் நிலைக்காலும் தூக்கி கொண்டு வருகிறேனே, பார்த்தீர்களா? You know, when there is secret sin in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே ரகசிய பாவம் இருக்குமேயானால், the great desire to show other people when you get up to preach, but I have not lost the anointing. ஆனால் நான் அபிஷேகத்தை இழக்கவில்லை என்று மக்களுக்கு காண்பிப்பதற்கு ஒரு பெரிய இச்சை இருக்கும். You want to do something to show. ஒன்றை காண்பிக்கும்படியாக நீங்கள் ஏதோ ஒன்றை செய்வீர்கள். You must have discernment. உங்களுக்கு பகுத்தறிவு இருக்க வேண்டும். It is not by gift that we discover whether a man has got the grace of God or not. ஒரு மனிதன் மீது தேவனுடைய கிருபை இருக்கிறதா இல்லையா என்பதை அவருக்கு இருக்கக்கூடிய வரத்தை வைத்து நாம் அறிவதில்லை. God gives a gift, he doesn't take it away. தேவன் வரத்தை கொடுக்கிறார், அதை அவர் ஒரு காலம் திரும்பி எடுத்துக் கொள்கிறதில்லை. Do you know who was the first person who brought fire from heaven in the Bible? வேதத்திலே முதல் முறையாக வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த நபர் யார் என்று தெரியுமா? We all know about Elijah who brought fire from heaven. எலியா தான் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். But in the book of Job, which is before Elijah's time, ஆனால் யோபின் புத்தகத்திலே எலியாவின் நாட்களுக்கு வெகு முன்னதாகவே Satan brought fire from heaven. வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தது யார் என்றால் சாத்தான். He consumed Job's property. யோபினுடைய சொத்து எல்லாம் அந்த அக்கினியின் மூலமாக அதை பட்சித்து போட்டான். So people who don't have discernment can say, wow, fire from heaven, that must be God. ஆகவே பகுத்தறிவில்லாதவர்கள் இதை பார்த்து என்ன சொல்வார்கள்? ஓ, வானத்திலிருந்து அக்கினியா, கண்டிப்பாக தேவன் தான் இதை அனுப்பியிருக்க வேண்டும். You read Job chapter 1. யோபு 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. The first person in the Bible who brought fire from heaven was Satan. வானத்திலிருந்து முதல் முறையாக அக்கினியை கீழே கொண்டு வந்தது சாத்தான். Elijah brought it 1000 years later. அதற்கு பிறகு 1000 ஆண்டுகள் கழித்து தான் எலியா வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தார். Job lived 1000 years before Elijah. எலிஷாவுக்கு முன்பதாக 1000 ஆண்டுகள், எலியாவுக்கு முன்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக யோபு வாழ்ந்தார். Don't be impressed by gifts. ஆகவே வரங்களினாலே நீங்கள் ஈர்க்கப்பட வேண்டாம். And it's very important to recognize that. இதை நாம் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம். You see, Hebron was the place where many years earlier, அநேக ஆண்டுகள் முன்பதாக, we read that everybody was afraid to go and capture Hebron. எப்ரோனை போய் பிடிப்பதற்கு யாருமே பயப்படுவார்கள். Because it is very strong giants who lived there. அங்கே வலிமையான ராட்சதர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். You read about that in Joshua and chapter. In the book of Joshua we read chapter 14. யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். That Hebron was occupied by some strong giants. அங்கே வலிமையான ராட்சதர்களால் வாழ்ந்த இடம்தான் எப்ரோன். People are afraid to go there. அங்கே மக்கள் போவதற்கே பயந்தார்கள். So there was an old 85-year-old man called Caleb. அங்கே 85 வயது நிரம்பிய வயதான ஒரு மனிதர் இருந்தார், அவர் பேர் காலேப். He said, I'll go. நான் போவேன் என்று சொல்கிறார். All these 40-year-old people are scared. 40 வயது மக்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள். I'll go. நான் போகிறேன். And he said in Joshua 14:11. யோசுவா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். I am still as strong today as I was in the day when Moses sent me
40 years ago. மோசே என்னை அனுப்பின நாளிலே எனக்கு 45 years, 45. 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த read that. பலன் எனக்குள்ள இப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்கிறார். He says that in verse 10. அதை 10ஆம் வசனத்திலே சொல்கிறார். I'm 85, but I've got the same anointing. எனக்கு இப்பொழுது 85 வயதாகிறது, ஆனால் அதே அபிஷேகம் எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது. If no everybody is scared to go there, I'll go and take it. எல்லாரும் அங்கே போக பயப்பட்டாலும் நான் அங்கே தைரியமாய் போய் செல்லுவேன். The Lord will be with me, verse 12, and He'll drive them out. 12ஆம் வசனத்திலே கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் நான் அவர்களை துரத்துவேன் என்று சொல்கிறார். So verse 13, Joshua blessed him and gave him Hebron. ஆகவே யோசுவா ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். That is the history of Hebron. இதுதான் எப்ரோனுடைய சரித்திரம். Now Samson wants to show, like Caleb, I'm also like Caleb. I can still have the anointing. சிம்சோனும் என்ன செய்கிறார் என்றால் காலேபை போல எனக்கும் அபிஷேகம் இருக்கிறது என்பதை காண்பிக்க விரும்புகிறார். Don't try to imitate some other servant of God. வேறு ஒரு தேவ ஊழியரை போலவே காப்பி எடுத்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ண வேண்டாம். You can't imitate the anointing. You have to get it from heaven. நீங்கள் அபிஷேகத்தை காப்பி அடிக்க முடியாது, அது உங்களுக்கு பரலோகத்திலிருந்து தான் வர வேண்டும். And don't try to show people I have an anointing. எனக்கு அபிஷேகம் இருக்கிறது என்பதை நீங்கள் காண்பிக்க முற்பட வேண்டாம். I believe the anointing comes upon people who have no confidence in themselves. தங்களிலேயே நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தான் அபிஷேகம் வருகிறது. You know, in the Old Testament there was a law for the Israelites that everybody must be circumcised. பழைய ஏற்பாட்டிலே ஒரு பிரமாணம் இருந்தது, இஸ்ரவேலுக்கு எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். And what is the meaning of that circumcision? அந்த விருத்த சேதனத்தினுடைய பொருள் என்ன? Very important to know that. இதை அறிந்து கொள்வது மிக முக்கியம். Because the Old Testament law was, பழைய ஏற்பாட்டு பிரமாணம், if anybody is not circumcised, even if he is born of Abraham, he'll be cut off from the people. ஆபிரகாமுடைய சந்ததியிலே பிறந்தவனாய் இருந்தாலும் கூட விருத்த சேதனம் பண்ணப்படாதவன் எல்லாம் அவன் அறுப்புண்டு போவான் அந்த சந்ததியிலே. All these things in the Old Testament had a meaning. All these things in the Old Testament had a meaning. ஒரு பொருளோடு கூட தான் பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்ட காரியங்களுக்கு அர்த்தம் உண்டு. When I see God speaking so much about circumcision in the Old Testament, அவை பழைய ஏற்பாட்டிலே அவ்வளவு அதிகமாக விருத்த சேதனத்தை குறித்து ஆண்டவர் பேசினால், I say, Lord, what is the meaning? ஆண்டவர் அதனுடைய பொருள் என்ன? And you see the Holy Spirit reveals it to us in Philippians 3 verse 3. அதை நமக்கு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். We are the true circumcision who have no confidence in the flesh. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இல்லாத நாங்களே மெய்யான விருத்த சேதனம் பண்ணப்பட்டோம். That is the meaning of circumcision. இதுதான் விருத்த சேதனத்தினுடைய பொருள். You know, physical circumcision is a cutting off of the flesh and throwing it off. சரீர பிரகாரமான விருத்த சேதனம் என்பது மாம்சத்தினுடைய வெட்டி அதை தூக்கி எறிவது. The meaning is, I have no confidence in the flesh. அதனுடைய பொருள் என்னவென்றால் மாம்சத்திலே எனக்கு நம்பிக்கை இல்லை. I have cut off all confidence in my flesh. என்னுடைய மாம்சத்திலே எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாம் வெட்டி விட்டேன். You know, my abilities, my knowledge, my anything. என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, என்னுடைய எதுவாக இருந்தாலும் சரி. Then only I can have full confidence in God. அப்பொழுது மட்டுமே தேவன் மீது நான் முழுமையாய் நம்பிக்கை வைக்க முடியும். Caleb did not think I've got a lot of muscles. காலேப் எனக்கு தசை சதை இருக்கிறது, உருண்டு புரண்டு இருக்கிறது என்னவில்லை. He said, the Lord will help me. தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று சொன்னார். I'm not looking at myself. நான் என்னை நோக்கி பார்ப்பதில்லை. The Lord will help me. தேவன் எனக்கு உதவி செய்வார். He will help me to overcome. அவர் அதை ஜெயிக்க எனக்கு உதவி செய்வார். That is the person who overcomes sin. இப்படிப்பட்ட நபர் தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். See, Hebron was a place with big giants of Anak ruling there, saying nobody can come here. ஆனாக்கியர் போல பெரிய ராட்சதர்கள் அவர்கள் வாழ்ந்த பட்டணம் தான் எப்ரோன். And all the Israelites were scared to go there. எல்லாரும் அங்கே போவதற்கு பயப்படுவார்கள். But one man who was really circumcised in his heart, he said, I have no confidence in myself, but I have confidence in God. ஒரு மனிதன் உண்மையாலுமே இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எனக்கு மாம்சத்தில் நம்பிக்கை இல்லை, அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறது என்று he said, God will help me. தேவன் எனக்கு உதவி செய்வார். And he went and he drove them out. அவன் அங்கே போய் அவர்களை விரட்டி அடித்தான். That's a lesson for us. இது நமக்கு ஒரு பாடம். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, is there some sin in your life which is like the giants of Anak saying, you cannot come here, this is my territory? அந்த எப்ரோனிலே இருக்கக்கூடிய அந்த ஆனாக்கியரான ராட்சதர்களைப் போல உங்களுடைய மாம்சத்திலே பாவங்கள் இருந்து கொண்டு எனக்கு அருகாமையிலே வர முடியாது, நாங்கள் வலிமையானவர்கள் என்று சொல்லக்கூடிய பாவங்கள் இருக்கிறதா? And you come to conference after conference after conference. நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு அடுத்த கான்ஃபரன்ஸ் வந்து கொண்டே இருக்கிறீர்கள். And that one or two habits in your life remain unchanged. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட பழக்கம் அல்லது இரண்டு பழக்கங்கள் அது மாறாமலே இருக்கிறது. Those are the giants of Anak. அவர்கள் தான் ஆனாக்கியர் ராட்சதர்கள். Ruling
ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். And they are defeating you. அவர்கள் உங்களை தோற்கடிக்க செய்கிறார்கள். Maybe in your thought life. ஒருவேளை உங்களுடைய சிந்தை வாழ்க்கை, Maybe in your speech. உங்களுடைய பேச்சிலே, Maybe in your attitude towards younger anointed people like David. அல்லது தாவீதை போல உங்களை காட்டிலும் இள வயதிலே இருக்கக்கூடிய அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது இருக்கக்கூடிய உங்களுடைய மனப்பான்மை. That's a giant of Anak that is telling you to keep your throne like Saul. சவுலை போல நீங்கள் அந்த சிங்காசனத்தை பாதுகாக்க விரும்புகிற இச்சை என்பது அது ராட்சதர்கள். You must be like Caleb and say, I'm going to drive them out. நான் இவர்களை விரட்டடிக்க போகிறேன் என்று காலேபை போல நாம் சொல்ல வேண்டும். This body belongs to God. இந்த சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது. No part of this body, mind or heart, must belong to any giant of Anak. எந்த மனதிலேயோ இருதயத்திலோ எந்த சரீரத்தின் எந்த ஒரு பகுதியும் ஆனாக்கிய ராட்சதர்களுக்கு சொந்தமானதல்ல. Not anger, not sexual lust. என்னுடைய கோபமோ அல்லது மாம்சத்தின் பாலிய இச்சையோ, or no murmuring or grumbling. அல்லது எந்த முறுமுறுப்போ குறை சொல்லுதலோ. No giant is going to rule in this body. எந்த ராட்சதனும் இந்த சரீரத்தை ஆளக்கூடாது. God will help me to drive them out. அவர்கள் எல்லாம் விரட்டுவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வார். And that's more important than just lifting up some gate and showing people I've got an anointing. வாசலிலும் கதவுகளையும் தூக்கி கொண்டு எனக்கு அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்வதை பார்க்கலாம் இந்த ராட்சதல் விரட்டி அடிப்பது தான் முக்கியம். Are you trying to show people that you have an anointing by the way you preach? உங்களுக்கு நீங்கள் பிரசங்கிக்கிற அந்த விதத்தின் மூலமாக எனக்கு அபிஷேகம் இருக்கிறது என்பதை காண்பிக்க விரும்புகிறீர்களா மற்றவர்களுக்கு? And the moment you shout and bang the table and say hallelujah, நீங்கள் அல்லேலூயா சொல்லி அல்லது மேஜையை குத்தி சத்தமிட்டு பேசி அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்ல விரும்புகிறீர்களா? I was in another country once. ஒரு முறை நான் வேறொரு நாட்டில் இருந்தேன். And they had a question time there. அங்கே கேள்வி பதில் நேரம் வந்தது. The question was, Brother Zach, why don't you say hallelujah like all these Pentecostal preachers now and then? அங்க வந்த கேள்வி என்று சொன்ன என்னவென்றால், பெந்தெகோஸ்தே பிரசங்கியார்கள் எவ்வளவு அடிக்கடி அல்லேலூயா அல்லேலூயா சொல்கிறார்கள், நீங்களே ஒரு தடவை கூட சொல்வதில்லை என்று என்ன கேட்டார்கள். I say, I've got so much to say that if I keep saying hallelujah, I won't have time to finish my message. எனக்கு சொல்வதற்கு நிறைய இருக்கிறது, இடையிடையே அல்லேலூயா அல்லேலூயா என்று சொன்னால் என்னுடைய செய்தியை சொல்லி முடிக்க முடியாது என்று சொன்னேன். People who got nothing to say can in between say hallelujah hallelujah and fill up the time. பேசுவதற்கு சரக்கில்லாதவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி எப்படியாவது நேரத்தை போக்கடிப்பார்கள். Or they don't know what to say next, so they keep saying hallelujah till they think what to say next. அடுத்த வார்த்தை சொல்வது என்ன என்று யோசிப்பதற்காக அல்லேலூயா சொல்லுங்கள் அல்லேலூயா சொல்லுங்கள் என்று சொல்லி அதற்குள்ள யோசித்துக் கொள்வார்கள். I see, that is not the mark of the anointing. அது அபிஷேகத்தினுடைய அடையாளம் அல்ல. The mark of the anointing is this. அபிஷேகத்தின் அடையாளம் இதுதான். Many years ago the Lord showed me. அநேக ஆண்டுகள் முன்பதாக தேவன் எனக்கு காண்பித்தார். When the two disciples walked to Emmaus. எம்மாவு பட்டணத்திற்கு நடந்த இரண்டு சீஷர்கள். Jesus walked with them. இயேசு அவர்களோடு கூட நடந்தார். And he took they didn't have a physical Bible, but he opened the whole scriptures from Genesis to Malachi. அப்பொழுது அவர்களுக்கு இதே போல வேதாகமம் இல்லாதிருந்தது, ஆனாலும் ஆதியாகமம் முதல் எல்லா வேதவசனங்களையும் அவர்களுக்கு விளங்க காண்பித்தார். They walked 11 kilometers. 11 கிலோமீட்டர் நடந்தார்கள். Jerusalem to Emmaus. எருசலேமிலிருந்து எம்மாவு வரை. 11 kilometers means 3 hours. 11 கிலோமீட்டர் என்று சொன்னால் 3 மணி நேரம் நடந்தார்கள். That was the longest sermon I think Jesus ever preached. இயேசு இதுவரைக்கும் பிரசங்கித்த நீண்ட பிரசங்கம் அதுதான் என்று எண்ணுகிறேன். 3 hours. 3 மணி நேர பிரசங்கம். And they never got tired of it. அவர்கள் அதை குறித்து களைப்படையவே இல்லை. They said our hearts were burning for 3 hours. 3 மணி நேரங்கள் எங்களுடைய இதயமானது கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்கிறார்கள். That is the mark of the anointing. இதுதான் அபிஷேகத்தின் அடையாளம். That people's hearts will burn when they hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியும். That is how you know that Jesus is speaking. இப்படித்தான் இயேசு பேசுகிறார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம். Not shouting and banging the table and saying hallelujah and all that. சத்தம் போட்டு அல்லேலூயா என்று சொல்லிட்டு மேஜையை குத்தி பேசுவதனாலே அல்ல. But the people's hearts burn. ஜனங்களுடைய இதயமானது கொழுந்து விட்டு எரியுதா? And they go away from the Sunday meeting saying, boy, I met with Jesus today. ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வந்து போகும் முன்பாக நான் இன்று ஆண்டவரை சந்தித்தேன், அவர் பேசினதை கேட்டேன் என்று சொல்லி போக முடிகிறதா? We don't have to lift any gates to show them that. அவர்களுக்கு காண்பிப்பதற்காக நாம் கதவுகளை தூக்க தேவையில்லை. But you have to deal with secret sin in your life. ஆனால் ரகசிய பாவத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், Samson was not interested in dealing with secret sin. சிம்சோனுக்கு தன்னுடைய அந்தரங்க பாவத்தில் இடைபடுவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. He could commit sin and then show I've got an anointing. பாவத்தையும் அந்தரங்கத்திலே செய்து கொள்வான், எனக்கு அபிஷேகம் இருக்கிறது என்பதையும் அவன் காண்பிப்பான். Confidence in himself. தனக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. I want you to see 1 Samuel 17. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்க முடியாது விரும்புகிறேன். See what David says about Goliath before he goes to meet him. கோலியாத்தை சந்திப்பதற்கு முன்பதாக தாவீது கோலியாத்தை பற்றி என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம். That really spoke to my heart. இது உண்மையாலுமே என்னுடைய உள்ளத்தோடு கூட பேசியது. When
he was young and he stood before Saul, and Saul said, "You're a little child," verse 33, "how can you go and fight this man?" நீ சிறு பையனாய் இருக்கிறாயே இளைஞன், நீ எப்படி அவனோடு கூட போய் சண்டை போடுவாய், எதிர்த்து யுத்தம் பண்ணுவாய் என்று 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். And David said, "You know, I used to look after my sheep, and if a lion or a bear came out, I'll go and attack them and kill them." 1 சாமுவேல் 17:34 தாவீது சொல்கிறார், நான் ஒரு முறை ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது, அது ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது, நான் அதை தொடர்ந்து போய் அடித்தேன், வாய்க்கு தப்புவித்தேன். Samson killed a lion and David killed a lion. சிம்சோனும் ஒரு சிங்கத்தை கொன்றான், தாவீதும் ஒரு சிங்கத்தை கொன்றான். But Samson thought about what he did. ஆனால் தான் என்ன செய்தான் என்பதை குறித்து சிம்சோன் எண்ணிக்கொண்டிருந்தார். But David gives the glory to God. ஆனால் தாவீதோ மகிமையை கர்த்தருக்கு செலுத்தினார். That the Lord, verse 37, who delivered me from the lion and the bear, will also deliver me from this man. 37ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார். He didn't say, "I've got such faith, I killed the lion." எனக்கு இவ்வளவு பலன் இருந்தது, நானே சிங்கத்தை கொன்றேன் என்று சொல்லவில்லை. The Lord delivered me. கர்த்தர் என்னை தப்புவித்தார். The Lord delivered me. கர்த்தர் என்னை தப்புவித்தார். I remember in the early years when I used to say like this. ஆரம்ப காலங்களிலே நான் இப்படி சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. I have understood how to get victory over sin. இப்பொழுது பாவத்தின் மேலே வெற்றி பெறுவது எப்படி என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். Lord said, "Don't say that." ஆண்டவர் என்ன சொன்னார், அப்படி சொல்லாதே. Don't say I got victory over sin. பாவத்தின் மேல் நான் ஜெயம் பெற்றேன் என்று சொல்லாதே. Say Jesus keeps me from falling. நான் விழுவதிலிருந்து இயேசு என்னை காப்பாற்றுகிறார் என்று சொல். There's a lot of difference. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. It's the same thing. அதே காரியம் தான். I got victory over anger. கோபத்தின் மேல் நான் வெற்றி பெற்றேன்? No. இல்லை. The Lord keeps me from falling into anger. கோபத்தில் விழாதபடிக்கு தேவன் என்னை காப்பாற்றுகிறார். I got victory over dirty thoughts. அசுத்தமான சிந்தையில் எனக்கு ஜெயம் பெற்று விட்டேன். No, the Lord keeps me. தேவன் என்னை தாங்குகிறார். If he withdraws his hand, I will fall into the most unimaginable sins. அவன் மட்டும் தம்முடைய கரத்தை எடுத்துக்கொண்டால் நான் கற்பனை செய்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு பாவத்தில் விழுந்து விடுவேன். Even today, இன்றைக்கும் கூட my experience will not help me. என்னுடைய அனுபவம் எனக்கு உதவி செய்யாது. It's the Lord who delivers us from the lion and the bear. சிங்கத்திற்கும் கரடிக்கும் தேவன் தான் தப்புவிக்கிறார். Samson didn't have that attitude. சிம்சோனுக்கு அந்த மனப்பான்மை இல்லை. And David says, தாவீது சொல்கிறார், the Lord will now also deliver me in the same way here. இங்கேயும் கூட கர்த்தர் அதே போல என்னை தப்புவிப்பார் என்று சொல்கிறார். And see how he calls Goliath. அங்கே கோலியாத்தை எப்படி கூப்பிடுகிறார் என்று பாருங்க. Verse 36. 36ஆம் வசனம். This uncircumcised Philistine will be like that lion and bear. இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல சிங்கத்தை போல கரடியை போல இருப்பான். Why does he call him an uncircumcised Philistine? விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் என்று ஏன் அழைக்கிறார்? He says, I am a circumcised person, he is uncircumcised. நான் விருத்த சேதனம் பெற்றவன், இவன் விருத்த சேதனம் பெறாதவன். That means I have no confidence in my flesh, I depend on God. அவனுடைய பொருள் என்னவென்றால், என்னுடைய மாம்சத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் தேவனை சார்ந்திருக்கிறேன். This man, he depends on his own spear and sword and all that. ஆனால் இந்த மனிதன் அவன் தன்னையே நம்புகிறான், தன்னுடைய ஈட்டியை நம்புகிறான், தன்னுடைய பட்டயத்தை நம்புகிறான். Let us see who wins. நான் யார் ஜெயிக்கிறான் என்று பார்ப்போம். This man who depends on human resources or I who depend on God. மனித வளத்தை நம்புகிற இந்த மனிதனா அல்லது தேவனை நம்புகிற நானா? We may face many situations like that. இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளை சந்திக்கலாம். We have faced opposition from churches that are more powerful than us. நம்மை காட்டிலும் வலிமை வாய்ந்த சபைகளிலிருந்து நாம் எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறோம். In many places in Tamil Nadu. தமிழ்நாட்டிலும் பல இடங்களிலே. In one place when we had public meetings, some churches gathered together to pray against our meetings. ஒரு இடத்திலே பொதுக்கூட்டம் வைக்கும் பொழுது அங்குள்ள சபையார் எல்லாம் சேர்ந்து நமக்கு விரோதமாக ஜெபங்களை ஒழுங்கு செய்தார்கள். That prayer meetings to confound our meetings. நம்முடைய கூட்டங்களை வெட்கப்படுத்துவதற்காக தடை செய்வதற்காக அவர்கள் ஜெப கூட்டம் நடத்தினார்கள். Who are they praying to? They must be praying to the devil. அவர்கள் யாரிடத்தில் ஜெபித்தார்கள்? பிசாசினிடத்தில் தான் ஜெபித்திருப்பார்கள். And then another place they published tracts against saying this false prophet has come here, we got to don't go there. பொய் தீர்க்கதரிசி இங்கே வந்து விட்டார், கள்ளத்தீர்க்கதரிசி வந்து விட்டார், அந்த கூட்டங்களுக்கு போகாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் துண்டு பிரசங்களை அச்சடித்து அநேகருக்கு கொடுத்து விநியோகித்தார்கள். We don't fight with them. அவர்களோடு நாம் சண்டை போடுவதில்லை. I tell them, give me some of those leaflets, I'll give it to people in our church also. நீங்கள் அதிலே கொஞ்சம் துண்டு பிரதிகளை கொடுங்கள், எங்களுடைய சபையில் உள்ளவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று கேட்டேன். I'm not afraid of that. அதை குறித்து நான் பயப்படுவதில்லை. Because if God is with us, who can be against us? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்?
Don't look for any dependence on anyone other than God. தேவனை தவிர வேறு யாரையும் சார்ந்து கொள்ளும்படியாய் தேட வேண்டாம். That is so important. இது மிக முக்கியம். That's how we must begin and that is how we must end our life. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை துவங்கவும் வேண்டும், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கவும் வேண்டும்.